ஒரு கிராமத்துல ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அண்ணன் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்காரன். ஆனா தம்பி சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு பயங்கர ஏழை. அவனோட குடும்பம் பசி பட்டினில வாடிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஏழையான தம்பியை பார்த்ததுமே அவங்க கிட்ட இருக்க ஒரு சில கட்டைங்களை எல்லாம் தூக்கி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி நீ தூக்கி தந்த அப்படின்னா உனக்கு ஒரு பொருள் தரான் அப்படின்றாங்க. அப்ப இவனும் தன்னோட குடும்பத்தோட பசி பட்டினிக்காக அந்த கட்டைங்களை அந்த பாட்டியோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ அந்த பாட்டி இவன் கையில ஒரு பாயச கப்ப கொடுத்துட்டு காடோட நடுவுல இருக்க மாமரத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய குகையில 3 பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த பாயசத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நீ ஒரு ஆட்டுக்கல்ல வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அப்ப இவனும் சரி அப்படின்னு அந்த பாயசத்தை எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். அப்ப அவங்களே என்ன வேணும்னு கேட்டதும் எனக்கு ஒரு ஆட்டுக்கல் கொடுங்க அப்படின்றான். அவங்க சொல்றாங்க இது சாதாரண ஆட்டுக்கல் கிடையாது, இது ஒரு மந்திர ஆட்டுக்கல். இதை நீ சுத்திட்டு எப்போ எது கேட்டாலும் இந்த ஒரு ஆட்டுக்கல்ல இருந்து கிடைக்கும். அந்த பொருள் எல்லை இல்லாம வந்துட்டு இருக்கும். சிவப்பு துணியை போட்டு மூடிட்டு அப்படின்னா அது நின்னுடும். சிவப்பு துணியை போட மறந்துடாத அப்படின்றாரு. அப்ப இவனும் அந்த ஒரு செக்க அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதுல எனக்கு கொஞ்சம் பருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். சுத்தினதுமே பருப்பு வந்துடுது. அதுக்கப்புறமா அரிசி தா அப்படின்னு கேக்குறான். அப்ப அரிசியும் வந்துடுது. அதுக்கப்புறமா அவனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அதுல வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பொருட்களா எடுத்து இவனும் அந்த கிராமத்துல விவசாயம் பண்ணி உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதை பார்த்த பொறாமக்காரன் அவனோட வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை மளிகை சாமான் அதுல இருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இதனாலதான் இவனுக்கு இவ்வளவு பணம் வருதா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் விவசாயத்துக்கு வெளில போயிருக்கும் போது அந்த ஒரு ஆட்டுக்களை திருடிட்டு வந்துடுறான். திருடிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரை விட்டு நம்ம போய் வேற ஊர்ல பொழைச்சிக்கலாம் அப்படின்னா அவன் மனைவியோட மாட்டு வண்டியில கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை இந்த ஆட்டுக்கள் வேலை செய்தான்றதை பாக்குறதுக்காக எங்க கொஞ்சம் உப்பு தான் அப்படின்னு கேக்குறான். அப்போ அதுவும் உப்பு கொடுத்துட்டு இருக்கு. அப்படியே உப்பு எல்லை இல்லாம வந்துட்டு இருக்க உப்பை இவனால நிறுத்த முடியல. அப்போ உப்பெல்லாம் அதிகமாகி சுவாசிக்க முடியாம இறந்து போயிடுறாங்க. பேராசைப்பட்டதுனால அந்த உப்புக்குள்ளேயே மூடி இறந்து போயிட்டாங்க. அப்படியே இந்த ஒரு கதையை வந்து இனிதான் முடிக்கிறாங்க.